தலைப்பு பரச்சைத்தாள். ஒரு பழைய கிளாக்கோட மெல்லமான டிக் டிக் சத்தம், அமைதியான மலை, ஜன்னல் மேல தத்துர சத்தம், ஒரு சோகமான பழைய பாட்டு மெல்லமாக பாடிக்கிட்டு இருந்தது. அது 90ஸ்ல சென்னையோட ஒரு பழைய வீடு. அந்த வீடு ஒரு காலேஜ் ஹாஸ்டல் மாதிரி. நாங்க 10 பேர் சேர்ந்து ரெண்ட் எடுத்தோம். காலேஜுக்கு பக்கத்துல ரெண்ட் ரொம்ப கம்மி. ஆனா அங்கத்தான் எங்க வாழ்க்கையில அந்த பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது. அது எப்பவுமே என்னால மறக்க முடியாது. காட்சி 1. பழைய வீடு. ராத்திரியில் சிரிப்பு சத்தமும் பேசுற சத்தமும், கிரிக்கெட் பால் பேட்டில் அடிக்கிற மாதிரி சத்தம், கிளாக்கோட டிக் டிக் சத்தம். கார்த்திக், டேய் யாரா இந்த பழைய வீட்டில் கிரிக்கெட் விளையாடுறா சாமி? நந்தா, மச்சான் அந்த ரூம் பக்கம் போக வேண்டான்னு சொல்லியிருக்கான், அது க்ளோஸ், என்ன காணும்னு தெரியல. ஜோகேஷ், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா அதெல்லாம் பயப்படாதீங்க, ஒரு பழைய வீடு தானே. அந்த பையன் தான் ஜோகேஷ். டக்காலேருந்து இருந்து வந்தவன். ரொம்ப நல்ல மனுஷன். பட் அவனுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. அவன் ஒய்ஃப் கண்ணம்மா ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அவன் கூட பேசுவான். அவங்க 2 பேரும் ஆவி ரூபத்தில் பேசுவாங்கன்னு அவன் சொன்னான். நாங்கள் அது நம்பல. அது எங்கள் காமெடியோட டாபிக் ஆகிடுச்சு. சேத்தன், ஏய் ஜோகா, இந்த வாரம் உன் ஒய்ஃப் வந்து என்னடா சொன்னாங்க? இந்த வீட்டில் கோஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்களா? ஜோகேஷ், அதெல்லாம் இல்லடா, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், அது மிஸ்டிக்லி ஆன ஆர்ட். எங்களோட நம்பிக்கை அது ஒரு நாள் சுத்தமாக போயிடுச்சு. ஒரு நாள் ஜோகேஷ் வந்து என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு என் ஒய்ஃப் சொன்னாங்கன்னு சொன்னான். நாங்கள் எல்லாரும் காமெடியாக பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் 10 நிமிஷத்துல ஒரு டெலிகிராம் வந்துச்சு. அதுல அவன் அப்பாவுக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லைன்னு இருந்துச்சு. அந்த நாள் தான் அந்த வீட்டோட மிஸ்திரி, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பயம், அது வேகமாக வெளியே வந்துச்சு. காட்சி 2. பரச்சையின் இரவு. பயங்கரமான தருணங்கள். குளோக்கோட டிக் டிக் சத்தம் வேகமாகியது. ஒரு பெரிய இடி சத்தம். ஆனுவல் எக்ஸாம் வந்துருச்சு. மெட்டீரியா மெடிக்கா. அதுதான் ஜோகேஷோட வீக்கஸ்ட் சப்ஜெக்ட். நாங்கள் எல்லாரும் அவன் ஒய்ஃப் கிட்ட கொஸ்டின்ஸை கேட்க சொல்லி ரொம்ப தொல்லை கொடுத்தோம். அவன் ரொம்ப கஷ்டத்தோட சரின்னு சொன்னான். கதவு மெல்லாம கிறங்குற சத்தம், அது நின்று போய் அமைதியாகுது. ஜோகேஷ், என் கண்ணம்மா, இது ஒரு டைமுக்கு எனக்காக ஹெல்ப் பண்ணு. ஒரு மெலிசான ஆவிக்கோரோட ஓலை சத்தம் ஆரம்பிக்குது. அது பெரிய கடினமானது. ஜோகேஷோட மூச்சின் பெரிய சத்தம். ஜோகேஷ், கண்ணம்மா, நீ கஷ்டப்படுற, போதும் போதும். கண்ணம்மாவின் குரல், என்ன கஷ்டப்படுத்துறாங்க, இது தப்பு. பேன் பேப்பர்ல தேயிற சத்தம். அந்த சத்தம் பயமாக இருந்தது. கண்ணம்மாவின் குரல், The questions are, what are the uses of opium? Discuss the effects of belladonna. பென் பேப்பர்ல தேயிற சத்தம் வேகமாகியது. அந்த பெண்ணோட குரல் கஷ்டமாக இருந்துச்சு. மறுபடியும் கண்ணம்மாவின் குரல், What are the symptoms of a digitalis poisoning? ஒரு உதிரமான குரலோட கதறல். ஒரு செயினோட சத்தம். காலான காது கதவு முன்னாடி போயிடுச்சு. ஒரு பெரிய சத்தம். அந்த பெண்ணோட ஓலை சத்தம் இன்று போய் அமைதியாகுது. சுத்தமான அமைதி. நான் அதை கேட்டேன். அந்த சங்கீதம், அந்த கதறல். நான் பயத்தில் என் ரூமுக்கு ஓடினேன். மறுநாள் காலை ஜோகேஷ் வந்தான். அவன் முகத்தில் உயிர் இல்லை. அவன் கையில் ஒரு பேப்பர் இருந்துச்சு. அதில் அந்த கொஸ்டின்ஸ். நாங்கள் எல்லாரும் அந்த கொஸ்டின்ஸை படித்தோம். எல்லாரும் பாஸ் ஆகிட்டோம். காட்சி 3. மர்மமான நோய் மற்றும் கிசுகிசுகள். தொடர்ந்து பெய்கிற பலமான மலை சத்தமும் வீசுற காத்து சத்தமும், தூரத்துல இடிமுருக சத்தம். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் பாஸ் பண்ணிட்டோம். ஆனா ஜோகேஷோட வீட்டுல இருந்த சந்தோஷம் போயிடுச்சு. கண்ணம்மா ரொம்ப சீரியஸாக பிரெயின் ஃபீவர்ல சிக்கிட்டா. டாக்டர்ஸ் கூட என்னன்னு புரியல. எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அந்த ராத்திரி நடந்த விஷயத்தோட விளைவு இருக்கலாம்னு நினைச்சோம்.
சேத்தன், டே ஜோகா, என்னடா நடக்குது? உன் ஒய்ஃப்க்கு என்ன ஆச்சு? எதுவும் பயமா இருக்கு. ஜோகேஷ் சோகமா இருக்கான். எனக்கு புரியலடா சேத்தன். அந்த ராத்திரி அவ ரொம்ப கஷ்டப்பட்டா எனக்காக. அவளோட உயிர் கூட தொலைக்க ரெடியா இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ரூமர் காலேஜ்ல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஜோகேஷோட ஒய்ஃப் அந்த கொஸ்டின்ஸை சொல்லி கொடுக்கலாம். அது ஒரு சாமி கிட்ட இருந்து வந்த சக்தின்னு இருக்கலாம், இல்ல அந்த வீட்டோட ஆவி கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. மலை சத்தத்தோட சேர்ந்து கேட்காத மாதிரி ஒரு குரல் கேட்குது. யாரோ பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி, புரியாத மாதிரியே இருக்கு. நந்தா பயத்தோட, டேய் எனக்கு கேட்குது, ஏதோ ஒரு குரல் மாதிரி. கார்த்திக் தைரியமா பேசுற மாதிரி, சும்மா இருடா, காத்துல வர சத்தம் இருக்கும், பயப்படாத. ஆனா அந்த குரல் சில நேரம் ஜோகேஷோட பேரு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஜோகா ஜோகா, ரொம்ப மெலிசான பயமுறுத்த மாதிரி இருந்துச்சு அந்த சத்தம். காட்சி 4. தாயத்து வசீகரமும் வெளிப்படும். முன்னாடி கேட்ட பயமுறுத்த ஓலை சத்தம் கொஞ்சம் பெருசாவும் தொடர்ந்து கேட்குது. ஹாஸ்டலின் காரிடோட காலடி சத்தம் கேட்குது. மெத்தல் தட்டுற சத்தம், செயின் மாதிரி. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கண்ணம்மா கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆக ஆரம்பிச்சா. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போ ஜோகேஷ் எங்க கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். அவ வயசு அவளுக்கு உடம்பு சரியில்லாத இருக்கும் போது அவகிட்ட ஒரு தாயத்து கொடுத்தா. அதுல ஒரு ஸ்பெஷலான சக்தி இருக்குன்னு சொன்னான். ஜோகேஷ் கொஞ்சம் பயத்தோட, அவ சொன்னா, அந்த தாயத்தில் தான் நான் கழுத்துல போட்டுக்கிட்டா அவ எனக்காக வர முடியும்னு. ஆனா அந்த எக்ஸாம் ராத்திரி நடந்தது, அது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. சேத்தன் கொஞ்சம் சந்தேகத்தோட, இப்ப அந்த தாயத்து உன்கிட்ட இருக்கா, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஜோகேஷ் வேகமாக தலையாட்டுறான். இல்லடா, அவ சொன்னா அது ஒரு தடவை மட்டும் தான், அப்புறம் அது என்னை விட்டு போயிடும். எனக்கு பயமா இருக்கு. ஆனா எங்களோட தொல்லை தாங்க முடியாம ஒரு நாள் ராத்திரி ஜோகேஷ் அந்த தாயத்தை கழுத்துல போட்டான். செயின் கழுத்துல போடுற சத்தம், முன்னாடி கேட்ட பயமுறுத்த ஓலை சத்தம் வேகமாக பெருசாகுது. ரூம் டெம்பரேச்சர் கம்மியாகிற மாதிரி ஒருத்தர் நடுங்குற சத்தம் கேட்குது. நந்தா நடுங்குற குரல், எனக்கு குளிருது, என்னாச்சிங்க? ரூமோட கார்னர்ல ஒரு கருப்பான உருவம் தோன்றுது. அது கஷ்டமா குளிரமா சுவாசம் எடுக்கிற சத்தம், குளிரான சுவாச சத்தம். கண்ணம்மாவின் குரல், தெரிஞ்சிற குரல் எக்கோ அடிக்குது. நீங்க என்ன தொலை பண்றீங்க, விடுங்க. ஜோகேஷ் கெஞ்சுறான். கண்ணம்மா, நான் ஒன்றும் பண்ணல, இவங்க தான். கண்ணம்மாவின் குரல், அது இந்த பேப்பர், அது ஒரு சாபம். அப்பதான் எங்களுக்கு ஒன்று புரிஞ்சுது. கண்ணம்மா வாலண்டரியா அந்த கொஸ்டின்ஸை சொல்லல, எது ஒரு ஃபாஸ் அவளை கட்டாயப்படுத்துது. அந்த தாயத்து அது ஒரு வில்லனா இருந்துச்சு. காட்சி 5. மோதல் மற்றும் தீர்க்கப்படாத சாபம். அந்த பயமுறுத்த ஓலை சத்தம் இப்ப ரொம்ப சத்தமாவும் நிரந்தரமாவும் கேக்குது. உடஞ்ச ஜன்னலோட கண்ணாடி சத்தம், வீட்டு அதிர சத்தம். அந்த ஹிப்னாட்டிஸ் மைடின் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டோட ஆதாரமான பயம் வெளியில வந்துச்சு. அவன் சொன்ன விஷயம் என்னை பயமுறுத்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஆவி கண்ணம்மாவோட ஆவியே இல்லை. அது கண்ணம்மாவை கண்ட்ரோல் பண்ற ஒரு பெரிய பலமான கெட்ட ஆவி, ஹிப்னாட்டிஸ் மைடின். அந்த தாயத்து அது கண்ணம்மாவோட கண்ட்ரோல்ல இல்லை. அது அந்த ஈவில் ஸ்பிரிட்டோட ஆயுதம். அந்த தாயத்து கண்ணம்மாவோட சக்தியை கொடுக்காம அவளோட உயிரை எடுத்திருக்கு. கண்ணம்மா ஒரு அடிமை மாதிரிக்கா. அது தான் பேப்பரை எழுத சொன்னான். ஜோகேஷ் பயத்துல பெருசா மூச்சு விடுற சத்தம், தரை வேகமாக நடுங்க ஆரம்பிக்குது. நிலம் அதிர சத்தம், ரூம்ல இருக்கிற எல்லா லைட்டும் வெடிக்குது. சேத்தன் பயத்தோட, டே ஜோகா, என்னடா நடக்குது இங்க, என்னடா இது? ஜோகேஷ் நம்பிக்கை இல்லாம, கண்ணம்மா என்னை விட்டு போயிடு, உன்னை நான் பார்த்துக்கிறேன். கண்ணம்மாவின் குரல் பயமான ஊளை குரல் இல்லாம பெரிய திரிஞ்சிற பேய் குரல். அறிவு கூட இல்லடா,
அவ இப்ப நான். கண்ணம்மா செத்துட்டா. அவளோட ஆத்மா என்ன கிட்டத்தான் இருக்கு. கதவு அதிர சத்தம். அது கழட்டி விழுற மாதிரி கருப்பான சுத்துற கருப்பு அந்த ரூமோட நடுவில் உருவாகுது. அந்த அந்தியில இருந்து பயங்கரமான வெறுப்பான ஒரு பெண்ணோட உருவம் வந்தது. அது கண்ணம்மாவோட முகத்தை வச்சிருக்கு. ஆனா கண்ணு ரெண்டும் மிகவும் கருப்பா இருக்கு. அந்த ஆவியோட ஊளை சத்தம் பெரிய அளவு கேட்குது, காதுக்குள்ள அடிக்கிற மாதிரி. ஜோகேஷ் பெரிய சத்தமா கத்துறான், போ, என்னை விட்டு போ. ஆவி கையை தூக்குது வேகமாக உடையிற சத்தோட. ஜகேஷ் கழுத்துல இருக்கிற தாயத்து கீழே விழுந்து உடையுது. ஜோகேஷ் கீழே விழுந்துறான், தலையை பிடிச்சுக்கிறான், வழியில துடிக்கிறான். அந்த தாயத்து உறைஞ்சிச்சு. கண்ணம்மாவோட முகத்தில் இருந்த அந்த வெறுப்பான எக்ஸ்பிரஷன் மாறி அவளோட பயமும் வலியும் தெரிஞ்சிச்சு. அவன் கிட்ட கொஞ்சம் தூரம் வந்தா. ஆனா அந்த கெட்ட ஆவி அவளோட ஆத்மாவை பிடிச்சு வச்சிருக்கு. கண்ணம்மாவின் குரல் வலியோட கடைசியா பேசுற மாதிரி, ஜோகா, என்னை மன்னிச்சுது, நான் செத்துட்டேன். அந்த பேப்பர் அது ஒரு சாபம். உன்னோட ஃப்ரெண்டு உன்னை கொண்டு போய். கண்ணம்மாவோட ஆவி உருவம் மாறிடுச்சு. கெட்ட ஆவியோட இலக்காரமான சிரிப்பு திரும்பி கேட்குது, ரூம் ஃபுல்லா அடிக்கிற மாதிரி. அப்புறம் அந்த வீட்டோட பயம் நிரந்தரமாக ஆகிடுச்சு. அந்த ஹிப்னோட்டிஸும் நாங்களும் ஓடிட்டோம் அந்த வீட்டை விட்டு. அந்த சாபம் அது இன்னும் இருக்கு. அது அந்த வீட்டுக்குள்ள இல்லை. அது அந்த பேப்பர் எடுத்த எக்ஸாம் எழுதின அந்த 10 பேர் கிட்டத்தான் இருக்கு. அந்த 10 பேரு அது கிட்டத்தான் இருக்கு. அந்த எக்ஸாமினேஷன் பேப்பர் அது ஒரு சாபம். சேத்தன், கார்த்திக், ஜோகேஷ் எல்லாமே ஏதோ ஒரு விபத்தில் செத்துட்டாங்க. மீதி இருக்க 7 பேர் என்னையும் சேர்த்து அந்த கெட்ட ஆவி பிடியில மாட்டிக்கிட்டு இருக்கோம். தூரத்துல நாய் ஓலை சத்தம் கேட்குது.